ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சவாலாக சொல்கிறேன், இதை நீ கேட்ட 24 மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும். இதை நீ நம்ப மறுப்பாய். நடந்த பின் உடனே நன்றி கூற ஓடி வருவாய் என் செல்லமே. உனக்கான தினமும் ஒவ்வொரு குழப்பங்கள், புதிய புதிய எண்ணங்கள், அவைகள் உன்னை ஈர்க்கும். அதை தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கல்கள், இவைகள் எல்லாமே உன்னை மாற்றத்தான். அதை தெளிவாக புரிந்து கொள். ஒரு விஷயம் உன் முன் கிடக்கின்றது, அதை எதிர்கொள்ள நினை. தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்தத்தான் செய்யும். ஆகவே நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதற்குள்ள வழிகளுக்கு ஆளாவாய். அதற்கு நீ அதை ஏற்று பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான சாராம்சம் அமைந்திருக்கிறது. பல நிகழ்வுகள் என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும். கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும். என்னைக்காவது கடல் நீர் வற்றியது என ஒரு நிகழ்வு நடந்துள்ளதா? இல்லவே இல்லை. 1000 மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும். ஐம்பூதங்களில் ஒன்றான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால், ஐம்புலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்குத்தான் எத்தனை பரீட்சை! அந்த பரீட்சை தான் இது தங்கமே. இதில் நீ பாதி அளவு தாண்டிவிட்டாய். நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, பக்தி, அன்பு என எல்லாவற்றிலும் வென்றுவிட்ட நீ பாதி கடலின் சம அளவாய் இன்று இருக்கிறாய். ஆனால் ஒன்று உனக்கான உயர்வான இடத்தில் வந்து உனக்கு தோன்றும் அகங்காரம், அது மிக தந்திரமான ஆயுதம். அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம். இதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது என்பது சிக்கலான ஒன்று. அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அமைதியான மொழிகள். ஆம் செல்லமே, அதாவது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதுதான். ஆகவே அந்த வாக்குவாதத்தை இல்லாமல் அதை நினைவில் வைத்துக்கொள். உன் சாயப்பா சொல்வது எல்லாம் சரிதானே? என் அறிவுரையை கேட்ட உனக்கு நீ கேட்டதை முடித்து தர உன் வாசல் வந்துள்ளேன். அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும். அந்த காலத்தில் பொறுமையாக அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதற்காக நீ பதற்றப்படாதே, பயந்து விடாதே, புலம்பி விடாதே. அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய். ஆம் செல்லமே, எல்லா ஆபத்திலிருந்தும் துயரத்திலிருந்து முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இது என் பிள்ளைகளுக்கு நான் தரும் வாக்குறுதி. வருத்தப்பட்ட நாட்களை கழிப்பதை விட விருப்பப்பட்டு நாட்களை ஏற்றுக்கொள் என் செல்லமே. உன் கர்ம வினைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும் உன் சாயப்பாவினால். அன்பு மட்டுமே புன்னகை என்ற ஒன்றால் மட்டுமே தோன்றவும் வெளிப்படுத்தவும் முடியும். பிடித்தவரிடம் கொட்டி தீர்க்கும் நம் கவலைகள் எல்லாம் அவரிடமிருந்து அனுதாபம் பெறுவதற்காக இல்லை என் செல்லமே. சற்று நம் மனது கவலை மறந்து இளைப்பாறுவதற்காகவே. விலையில்லா அன்பினை விட்டுவிடாதீர்கள், கொடுத்து செல்லுங்கள். நிரந்தரமில்லா உலகில் உங்கள் வாழ்வு சரித்திரத்தை நெடுங்கால நினைவாக்க அனைவரிடத்திலும் அன்பு செலுத்து என் செல்லமே. உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பதே இந்த சாயப்பாவின் கடமையாகும். ஆகையால் கலங்காதே, கவலைப்படாதே. நான் எந்த தீங்கையும் நேரவிட மாட்டேன். நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகும். அந்த நல்ல நாளுக்காக காத்திரு என் செல்லமே. அது மிக விரைவில் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வந்து சேரும். வரும் காலம் எல்லாம் மகிழ்ச்சி என்னும் சப்தம் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் ஜில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். ஆம் செல்லமே, இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய். இதுவும் கடந்து போகும். ஆம், நல்லது நடக்கும் என் செல்லமே. நீ இப்பொழுது திக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல வாழ்க்கை என்ற உன் மனக்குமுறலை உன் சாயப்பா நான் உணர்ந்தேன். பாலைவனம் போல திசை தெரியாமல் சூழல் இருந்த போதை உன்னை காத்து வழி நடத்திய எனக்கு இப்போதைய இருண்ட வானில் உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு அளிக்காமல் எப்படி விடுவேன்? இப்போதைய தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடித்தளமே. அதனால்தான் இந்த வடபடப்புடன் நீ இருக்கிறாய். ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பதற்குள்ளேயே அவற்றுக்குள்ளான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும் செயல்களை செய்ய தொடங்கி இருப்பேன்.
விரைவில் பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப்போகிறாய். இது சாயப்பாவின் உண்மை. இப்போது உன் மனதில் ஓடும் கேள்வி, சாயப்பா, நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்கள், நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே என் செவிகளில் சேர்க்கிறீர்கள், ஆனால் என் வாழ்வில் எந்த மாற்றமும் நடக்கவில்லையே என்றுதானே என் தங்கம் புலம்புகிறது. எப்போதும் வசைபாடிய வார்த்தைகளையும் இழி சொல்லையும் பொறாமை கொண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளுமே உன் செவியில் கேட்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்போது தினம் தினம் நேர்மறை வார்த்தைகளும் நல்ல நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் உன் செவியில் வந்து கேட்கிறாயல்லவா? இது உன் வாழ்வில் நல்ல மாற்றம்தானே? உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் நல்லவை அனைத்தும் நம்மை வந்து சேரும். அப்படித்தான் உன் வாழ்வில் நல்ல நேரம் வந்தபோது நீ என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்து விட்டாய். எனவேதான் நான் கூறுகிறேன், இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் நிகழத் துவங்கும். என் செல்லமே, உன்னை ஆட்டிப்படைத்த மிகப்பெரிய பிரச்சனை தீரும் நேரமும் இதுதான். இப்படியே இருந்திருமோ என வாழ்க்கை என் மன சஞ்சலம் கொள்ளாதே. எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடியப் போகிறது. உன் மனதிலும் இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் வரும். உன் வாழ்வில் திடீர் அற்புதம் நடக்கப் போகிறது. நிச்சயம் நடக்கும். ஆம் செல்லமே, நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது புரிந்த பயணம் அல்ல, புயலுக்கும் பூகம்பத்துக்கும் இடையிலான புரியாத போராட்டம் பயணம். இங்கு வெற்றிகள் வெகு சில, தோல்விகளோ மிக பல. ஆகவே உன்னுடைய உண்மையான நண்பன் விமர்சனங்கள்தான். அவைதான் நல்ல வாய்ப்புகளும் எதிர்த்து நிற்கும் திறமையையும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கற்றுக் கொடுக்கும். உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் வெற்றியடைய சந்தேகங்களை நீக்கிவிட்டு நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கொள். ஆகவே துணிவு இருந்தால் போதும், தோல்வியை கூட வெற்றியாக மாற்ற முடியும். உன்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை, தன்னம்பிக்கை முக்கியம். ஆம் செல்லமே, நம்மால் முடியும் என்று மனம் தளராமல் முயற்சி செய். இந்த உலகத்தில் அனைத்தையும் சாதிக்கலாம். நீ எவ்வளவு வேலையாக இருந்தாலும் ஒவ்வொரு மணி நேரத்திற்குள்ளும் ஒரு நிமிடம் அமைதிக்கான சில நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கு. உன் மனதை குறைந்த மற்றும் அவசியமான எண்ணங்களில் ஈடுபடுத்து. அது உனது மனதினை மெதுவாக்குகிறது. இதனால் அடுத்த 59 நிமிடங்களில் நீ சுறுசுறுப்பாக இருப்பதை உணரலாம். சூழ்நிலையை கையாள கற்றுக்கொள். ஆம் செல்லமே, அந்த வாழ்க்கை உன் வசப்படும். வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். தோல்வியும் பாடம் சொல்லும். ஆகவே அனுபவ பாடத்தை அறிந்து கொள். வெற்றிக்கனி கையில் கிட்டும். உன் மனதை உணர்ந்து கொள். ஒவ்வொரு விடியலும் வசந்தமாகும். ஆம் செல்லமே, இது உனக்காக உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு. இன்றைய நாள், இந்த நிமிடம் உனது கையில் இருக்கிறது. நான் சொல்வதை கேள். என் லீலைகளை நன்றாக மனதில் இருத்துக்கொள். அவற்றை ஆழமாக சிந்தி. நீ எப்போதும் ஆனந்தம் என்று நினைத்திருந்ததையும் இப்போது நீ அனுபவிக்கும் சுகத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். ஆகவே என் வார்த்தைகளில் உள்ளவற்றையும் அவற்றின் உட்பொருளையும் அப்போது நீ அறிய முடியும். என் நினைப்பை மிஞ்சிய பரமானந்தம் என்ன இருக்க முடியும்? எங்கே இருக்கும்? நீ செய்யும் தொழிலுக்கும் என் நினைவு தடையாக இருக்காது. உனக்கு எவ்வளவோ உதவியாக இருக்கும். ஆகவே நான் உனக்கு உதவி செய்பவனாகத்தான் உன் சாயப்பா இருப்பேனே தவிர நாளை உண்டு என்ற மயக்கம் வேண்டவே வேண்டாம். நிச்சயமாக என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். உனக்கு சேர வேண்டிய அனைத்து நல்ல காரியங்களும் எல்லாவற்றையும் உன் சாயப்பா நிச்சயமாக உனக்காக சேர்த்து வைப்பேன். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.